ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம நார்செட் அண்ட் ஜிப்மரோட 10th டேக்கு வந்தாச்சு. நாளைக்கு தான் எக்ஸாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் வீடியோ போட்டுட்டேன். இப்போ ஈவினிங் போடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு ஈவினிங் யாரும் மொபைல் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க, யூஸ் பண்ணவும் கூடாது. அதனாலே நான் மார்னிங் போடுறேன். ஸோ 10 டேஸ் டெய்லி நம்ம ஜிப்மர் அண்ட் நார்செட் மாடல் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கோம். டே 10 கொஸ்டின் போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரப்சர் ஆஃப் வெரிகோஸ் வெயின் அட் த ஆங்கிள் ஷுட் பி. ஸோ வெரிகோஸ் வெயின் இருந்திருக்கு பேஷண்ட், அது ரப்சர் ஆயிடுச்சு. ஹவ் யூ மேனேஜ் அ பர்டிகுலர் கண்டிஷன்? இதான் கொஸ்டின். ரெஸ்ட் இன் ப்ரோன் பொசிஷன், அப்ளிகேஷன் ஆஃப் டார்னிகேட் டிஸ்டலி, அப்ளிகேஷன் ஆஃப் டார்னிகேட் ப்ராக்சிமலி, டைரக்ட் ப்ரெஷர் அண்ட் எலிவேஷன். ஸோ கரெக்டான ஆன்சர் இஸ் டைரக்ட் ப்ரெஷர் அண்ட் எலிவேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். தென் காமனஸ்ட் சைட் ஆஃப் கேன்சர் அமாங் இந்தியன் பாப்புலேஷன் இஸ். ஆன்காலஜி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நவடேஸ் வந்துட்டு முன்னாடி ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆன்காலஜி வந்து கொஸ்டினே வந்தது இல்லை. இப்ப எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் ஆன்காலஜில இருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஸோ மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் ஓரல் கேன்சர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்வியோ பக்கல் காம்ப்ளெக்ஸ் தான் மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் ஓரல் கேன்சர். தென் விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ பொட்டாசியம் ஸ்பேரிங் டயயூரிட்டிக். ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கு? லாசிக்ஸ், மேனிட்டால், டயமேக்ஸ், ஸ்பைரனோலாக்டோன். ஸோ இது கொஞ்சம் கரெக்டா படிச்சாதான் தெரியும், இருந்தாலும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். எல்லாமே டயயூரிட்டிக் தான். கரெக்டா? லாசிக்ஸ் வந்துட்டு ஃப்ரூசமைட், என்னது லூப் டயயூரிட்டிக். மேனிட்டால் ஆஸ்மாட்டிக் டயயூரிட்டிக். டயமேக்ஸ் என்னது? டயமேக்ஸும் வந்துட்டு கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் டயயூரிட்டிக் தான். ஸ்பைரனோலாக்டோன் இஸ் த பொட்டாசியம் ஸ்பேரிங் டயயூரிட்டிக். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஸ்பைரனோலாக்டோன். தென் the difference between apical pulse and radial pulse is called. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. லாஸ்ட் இயர் நார்செட்ல கூட இந்த கொஸ்டின் வந்துச்சு. the difference between apical pulse and radial pulse or peripheral pulse is known as pulse deficit. ஓகேவா? ஆக்சுவலா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க அப்பிக்கல் பல்ஸ் வந்துட்டு 80, ரேடியல் பல்ஸ் வந்து 65 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கால்குலேட் த பல்ஸ் டெபிசிட் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் மற்ற டெர்மினாலஜி சொல்றேன், பார்த்துக்கோங்க. பல்ஸ் ப்ரெஷர்னா என்ன? பல்ஸ் ப்ரெஷர்னா என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் பல்ஸ் பல்ஸ் ப்ரெஷர். பல்ஸ் ப்ரெஷர்னா என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக். இதுதான் வந்துட்டு பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாட்டர் ஹேமர் பல்ஸ், இட்ஸ் இது அயோட்டிக் ரீவெஸ்டேஷன்ல தெரியும். தென் கரோட்டிட் பல்ஸ், ஐ ஹோப் யூ நோ. நெக்ஸ்ட், the high pitched musical sound on expiration during a respiratory assessment is termed as. So respiration பண்ணும்போது high pitched musical sound, stridor, wheeze, grunting, crepitation. So wheeze is the only high pitched musical sound இங்க. ஓகேவா? So correct answer is option B, wheeze. Then a patient with a severe burns is receiving H2 receptor antagonist, understands that the purpose of the therapy is to receptor antagonist therapy. ஓகேவா? த நர்ஸ் எதுக்கு வந்துட்டு ஒரு பர்ன்ஸ் பேஷண்ட்டுக்கு H2 ரிசப்டார் ஆன்டகோனிஸ்ட். H2 ஆன்டகோனிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ரானிட்டிடின், சிமிட்டிடின் அதெல்லாம் இருக்கு இல்லை, அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் இட் ப்ரிவென்ட்ஸ் த ஸ்ட்ரெஸ் அல்சர். ஓகே, ஸோ பேர்ன்ஸ் ஆனதுனால என்ன ஆகும்? பேர்ன்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமனஸ்ட் காம்ப்ளிகேஷன் பேர்ன்ஸ் ஆஃப்டர் பேர்ன்ஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் அல்சர் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் அல்சரை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வி கிவ் H2 ரிசப்டார் antagonist. Then aptitude sum போயிடலாம். calendar sum, one of the most important MCQ. நிறைய வாட்டி இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்திருக்கு. அதனால தான் இது நான் லாஸ்ட் டேல சொல்லி தரேன், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 61 days it will be. ஸோ நீங்க எதுவுமே டென்ஷன் எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா எந்த டேங்கிறத அப்புறமா நம்ம வந்துக்கலாம். எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க? 61 days கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 61 டிவைடட் பை 7. ஏன் 7ஆல டிவைட் பண்றேன்? ஏன்னா ஒரு வாரத்துல 7 நாள் தான் இருக்கும். கரெக்டா? எஸ், 7ஆல டிவைட் பண்ணலாம். 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63 வந்துடும். அப்ப 9க்கு போவானா, வில் கோ வித் 8. 8 7s are 56. கரெக்டா? எஸ். இதுல ஒரு 4 ஒரு 5, 5 days வந்துட்டு 5 வந்துட்டு பேலன்ஸ். ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டர் நம்மளுக்கு தேவையில்லை, டினாமினேட்டர் தான் முக்கியம். டினாமினேட்டர் என்ன செய்யறோம்?
மண்டேலேருந்து கவுண்ட் பண்ணுறோம். டுடே இஸ் மண்டே. ஓகேவா? அதுக்கப்புறம் 5 நாள் என்ன? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. கரெக்டா? எஸ். மண்டே 1 போயிடுச்சு. ஓகேவா? மண்டே விட்டுருங்க. செகண்ட் இதுல 5 நாள் இருக்கா? 5 நாள். நம்பர் 1 டியூஸ்டே, நம்பர் 2 வென்ஸ்டே, நம்பர் 3 தேர்ஸ்டே, நம்பர் 4 ஃப்ரைடே, நம்பர் 5 சாட்டர்டே. ஓகேவா? அந்த டினாமினேட்டர்ல என்ன வருதோ அதுதான் டேஸ். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர்ல என்ன டே வந்திருக்கு? சாட்டர்டே வந்திருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் சாட்டர்டே. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Look at the series 31, 29, 24, 22, 17. What will be the next? Should come next. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் சம் எது வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 31 மைனஸ் 2 29. ஓகேவா? 29 மைனஸ் 5 24. கரெக்டா? அப்புறம் 24ல இருந்து மைனஸ் 2 பண்ணா 22. இந்த 22ல இருந்து மைனஸ் 5 பண்ணா 17. எப்படி வருது பேட்டர்ன்? -2 -5 -2 -5. இப்போ -5க்கு அப்புறம் என்ன வரணும்? -2 வரணும். கரெக்டா? 17 -2 என்ன? 15. 15 is the answer for this MCQ. Next, English question. He admired the speed with which he completed the work and appreciating the method adopted by him. ஏதோ ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க. அந்த வேலை செஞ்சதுக்கு அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க அந்த மாதிரி டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். இதுல எது பாஸ்ட் டென்ஸ்ன்னு பாருங்க. அப்ரிஷியேட்டட் ஒரு பாஸ்ட் டென்ஸ். இது ரெண்டு மட்டும்தான். ஓகேவா? தென் அப்ரிஷியேட்டட் த மெத்தட் அடாப்டடா இல்ல அப்ரிஷியேட்டட் த மெத்தட் அடாப்டிங் மெத்தட். ஓகேவா? ஸோ இது வந்து ஏதோ தப்பு மாதிரி தான் தெரியுது. 2 வாட்டி மெத்தட் வருதா? ஸோ அப்ப இது இருக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்ரிஷியேட்டட் த மெத்தட் அடாப்டட். ஓகே, மற்றபடி இதெல்லாம் அப்ரிஷியேட் வராது, மற்ற எதுவும் அப்ரிஷியேட் எதுவும் வராது. நோ கரெக்ஷன் ரெக்வயர்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எம்சிக்யூஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நோ கரெக்ஷன் ரெக்வயர்டு, நன் ஆஃப் த அபோ. எப்பயுமே வந்துட்டு நன் ஆஃப் த அபோலாம் வந்துட்டு ஆப்ஷனா இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு நீங்க எக்ஸாம் எழுதும் போது நன் ஆஃப் த அபோ ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ஓகே, ஸோ அப்ரிஷியேட்டட் த மெத்தட் அடாப்டட் வந்துட்டு தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், in which year does ISRO plan to launch the first base module of the Bharatiya Antariksha Station? பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன்னா என்னன்னா, ஸோ பாரதியனாலே இந்தியாவோட ஸ்டேஷன், ஆர்பிட்டல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பேர் தான் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன்ங்கிறது. ஆக்சுவலா இஸ்ரோவோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. இவங்க வந்து 2030 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து 2035 வரையும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட ஃபர்ஸ்ட் பேஸ் மாடியூல் எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2028 தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 2028. ஸோ ஹோப் இந்த 10 டேஸும் நாங்கள் 10 வீடியோ போட்டிருந்தோம் ஜிக்மர் அண்ட் நாசெட் மாடல்ல. அதே மாதிரி டெய்லி ஒரு எம்சிக்யூவும் சால்வ் பண்ணியிருந்தோம். எல்லா சப்ஜெக்டும் மீன்ஸ் நர்சிங், நான் நர்சிங், இங்கிலீஷு, தென் நர்சிங்ல ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி கொஷின்ஸ் போட்டிருந்தோம். ஹோப் இந்த வீடியோஸ்லாம் உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எந்த விதமான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறோம். ஸோ பி கான்ஃபிடென்ட் டு த அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஜிப்மர் அண்ட் நாசெட். நெக்ஸ்ட் ரயில்வேஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக பண்ணுங்கள். உங்களோட மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கான நல்ல அவுட்புட் கிடைக்குங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாரும் நல்லா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் நல்ல ஒரு ஸ்கோர் வாங்கணும், நல்ல ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகணும் தான் எங்களோட ஆசையும் எல்லாரோட ஆசையும் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோஸ் எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.